அப்ப அங்க போலியா? இங்க தான் வரானா? வாங்க. ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்தது. அம்மா வீட்டில் வந்து 4 வாரம் கூழ் ஊற்றுனாங்க. அதுக்காக வந்து சனிக்கிழமையே வந்து போயிருந்தேன். அந்த விளாக் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். செடி பார்த்தீங்கன்னா கீழந்துலாம் இல்ல. மேலேயே வந்து அந்த 20 லிட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலேயே வச்சிருந்தாங்க முல்லைப்பூ. அது நல்லாவே வந்து க்ரோ ஆகி நல்லா சூப்பரா வந்து வளர்ந்துருந்தது. நிறையவே வந்து பூக்கள் வந்து வச்சிருந்தது. முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஆளே வந்து இருக்க மாட்டாங்க. கட்டி வச்சோன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். லவ் பேர்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு அதில் வந்து 3 குட்டி போல் வந்து நல்லா வந்து பொரிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேருக்கு வந்து பிடிக்கல போல. அது ரொம்பவே சண்டை போட்டு அந்த ஒரு குட்டி வந்து ரெக்க முளைச்சு அந்த பானையிலேருந்து வெளியில வந்ததுலேருந்து அது குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஒரு பாக்ஸில் ஒரு பேர்டுமே கீழே இருக்கிற ஒரு பாக்ஸில் ஒரு பேர்டுமே வந்து வச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து விட்டா பயங்கரமாக வந்து மாற்றி சண்டை வர போட்டுக்குது சொல்லிட்டு இது மாதிரி வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஓட்டையில வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த குட்டி கிளி வந்து கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே வந்து கத்துது. பார்க்கவே ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தனியா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அது இதுக்குள்ள விட்டாங்கன்னா அந்த குட்டியை வந்து காலி பண்ணிதுன்னு சொல்லிட்டு தனியா வந்து வச்சிருக்காங்க. நான் வந்து 4th 5th படிக்கிற டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து முட்டை வைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அப்படி எறும்பு வந்து அந்த முட்டையை வந்து சாப்பிட்ரும், இல்லை பூனை வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து அந்த முட்டை வந்து பொரிக்காமலே போயிடும். இந்த முறை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 3 குட்டி போல் வந்து பிறந்திருக்கு. ரொம்ப பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பதான் வந்து லவ் பேர்ட்ஸ் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருட்டிக்கிட்டு மழை வந்து இறங்கிடுச்சு. நல்லா வந்து ஒரு பார்ல வந்து நல்ல மழை வந்துடுச்சுங்க. தாம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மழை பிடிச்சிக்கிச்சு. சரியான மழை சாயங்காலம். டெய்லியுமே வந்து இது மாதிரி வந்து மழை வந்துடுது. ஒன்று சாயங்காலம் வருது, அப்படி இல்லைன்னா நைட் வந்துடுது. சிட்டுக்குருவிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சேத்துல டெய்லி வந்து காலையில் பச்சரிசி வந்து வச்சுருவாங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குடிச்சிட்டு அதில் அப்படியே குளிச்சுட்டும் போகும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கனகாம்பரம் பூ பார்த்தீங்கன்னா பார்க்கவே மறந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு, பறிக்கவே முடியல. ஃபுல்லாக வந்து பூக்கள் எல்லாமே வந்து அப்படியே மழையிலேயே வந்து விட்டுட்டோம். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்துருந்தா கூட பறிச்சிருப்பேன். ஆனால் மழையில் நனைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா பூக்களுடைய அழகு அப்படியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக வந்து அழகாக மஞ்சள் கனகாம்பரம் அவ்வளோ அழகாக பூத்திருந்தது. கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து அண்ணா வந்து இன்னும் ஒரு 5 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டி ஃபுல்லாகவே நிறைஞ்சு இருக்க மாதிரி இருந்தது மீன். அந்த பானை வந்து அந்த ஹோல்குள்ளே போயிட்டு போயிட்டு வருமாமா. அதனால சரி பார்க்கலாம் நின்றுட்டு இருந்தேன். ஒரு வாட்டி கூட போகவே இல்லை. அதுக்குள்ளே அழகாக போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரி அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா போகவே இல்லை. ரேவந்துக்கே இந்த மீன் வந்து வளர்க்கணும்னு ஆசை இந்த மாதிரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே அது வந்து வளர்க்குறது இல்லைங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து வளர்க்குறேன்னா என்னென்னு. கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். தாம்பரம் வந்து கிளம்பிட்டோம். தாம்பரம் போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை வந்து விட்டுருந்தது. கரெக்டாக ரோடுமே அது மாதிரி பட்டுன்னு வந்து கிளியர் ஆகிடுச்சு. தண்ணிலாம் வந்து அப்படியே மழை பெய்யாத எப்படி இருந்திருக்குமோ அதே போல் ஆயிடுச்சு. தாம்பரம் போயிட்டு பூ காய் அதை நாளைக்கு வந்து கூழ் ஊற்றுறாங்க இல்லையா, அதனால காய்கறி அப்புறம் வந்து பூ பழங்கள் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரலான்னு போனோம். பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே செம்ம கூட்டங்க. மழை வெதிர பேஞ்சிட்டு இருக்கோ. எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போகிறாங்க வீட்டுக்கு. செம்ம கூட்டம். ஜெயச்சந்திரனில் நல்லாவே கூட்டமாக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிட்டு சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டேன். அதையுமே ஒரு ஃபுல் வ்ளாக் வந்து எடுத்து போட்டிருக்கேன் லாங் வீடியோவாக. இந்த வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்க லாங் வீடியோ தான் அது. ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள்.
நல்ல நல்ல ஆஃபர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. போயிட்டு மல்லி, சாமந்தி எல்லாம் தேவையான வீட்டுக்கு வந்து தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் அரை சேரே பார்த்தீங்கன்னா ரூ. 100ங்க. அரை சேரே பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ரூ. 100 போல சொல்லியிருந்தாங்க. பூலாம் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்குறதுக்கு அங்கேருந்து மூவ் ஆயிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரஷ்ஷாக இருந்தது தாம்பரம். சாட்டர்டே நைட்டுக்கு ஒரு 7 மணி 7:30 மணி போல் இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா. நல்லாவே ஹெவியாக இருந்ததுங்க கூட்டம். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வேற, அதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டமாக இருந்தது. நானுமே வந்து நினைப்பேன் தாம்பரம் போயிட்டு பூ வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா போகவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாள் நினைப்பேன் போய் அங்கே போய் பூ வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம ஊரில் வந்து வாங்கினா கொஞ்சம் வந்து ரேட் கூட இருக்கும். நல்லா ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது தாம்பரம் மார்க்கெட்டே. ஃபுல்லாக நல்ல ரோடெல்லாம் நல்லா பிஸியாக இருந்ததுங்க. கொஞ்சம் வந்து போயிட்டு வரத்துக்கு மழை விட்டாவே எல்லா இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக தான் இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தாம்பரத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்பவும் போல பிஸியாக தான் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து தாம்பரத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கே பார்த்தீங்கன்னா தெரியல. இத்தனைக்கு தாம்பரத்தில் தான் நாங்கள் ஸ்கூல் படித்தோம். அவளுக்கே வந்து தெரியலன்னு இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல தான் இருக்கும். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து தாம்பரம் போய் எங்கே இறங்குவோமோ பஸ் விட்டு அங்கேயே தாங்க இருக்கு தாம்பரம் பிள்ளையார் கோவில். ரொம்ப ராசியான கோவில், ரொம்ப சாமி சக்தி அதிகங்க. எல்லா சாமியும் இருக்கு அங்க. கண்டிப்பா தாம்பரம் வந்தீங்கன்னா தாம்பரம் பிள்ளையார் கோவில் மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அம்மா ஊர்ல இருக்க அம்மன் கோவில் இங்கதான். பாத்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. அதனால சரி அங்க நின்று வீடியோ வந்து எடுத்துட்டேன். இது வந்து மறுநாள் காலையில, அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். நார்மலாக லீவ் டைம்லலாம் வந்தேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 7 7:30 மணி வரைக்குமே வந்து நல்லா தூங்குவேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சாமி கும்பிடணும் அப்படின்றதால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து குடம் வந்து வரும். குடம் தண்ணியில் வந்து தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, சாமி தண்ணியில் வச்சுட்டு அந்த மாதிரி குடம் வரும். அங்கே வந்து தீபாத்தனை வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும், வீதி உலா வரும். அது வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு நம்ம தீபாவளி காட்டணும் அப்படி நடக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து கூழ் ஊற்றிட்டு வீட்டில் இருக்க இந்த கூழ் வந்து சாமிக்கு எடுத்துட்டு போயிட்டு வைப்பாங்க. சாமி கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரம் இருக்கும், அதுல போயிட்டு கூழ் வந்து நம்மளுடைய கூழ் வந்து அதுல வந்து ஊத்திட்டு வந்துடணும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து வழக்கம். அதுவும் தலையில வந்து வச்சு தூக்கிட்டு போகணும். இப்பெல்லாம் வந்து யாரும் தலையில வந்து வச்சு தூக்கிட்டு போறது கிடையாது. எல்லாம் வந்து நடக்கிறதே கிடையாது, பைக்ல தான் வந்து போயிடுறோம். தலையில தூக்கி வச்சுக்கிட்டு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் கன்னத்துல வந்து வச்சு விடுவாங்க. அப்படிதான் வச்சு அந்த நம்ம கூழ் சாமிக்கு எடுத்துட்டு போறோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தை வந்து தலைய மேல தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரோட்ல நடந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்கு போகணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மலையேறி போயாச்சு. அப்படியே பைக்லயே போறதும் தெரியல வரதும் தெரியல, சட்டுன்னு போய் பைக்ல எடுத்துட்டு போறோம். அப்படியே வந்து கோவில போய் சாமி கும்பிட்டு கூழ வந்து ஊத்திட்டு அப்படியே உடனே வீட்டுக்கு வந்துடுறோம். இப்பெல்லாம் வந்து இப்படிதான் போகுது. ஃபுல்லாவே வந்து இங்கெல்லாம் சிட்டி ஆனதால அது மாதிரி யாரும் வந்து பண்றது கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் வந்து எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி பக்கம் ஆயிடுச்சு கூழ் வந்து ஊத்துறதுக்கு. இவ்வளோ வேலை. நம்ம இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பூஜை பவுடர்லாம் வந்து நேற்றே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் வந்து எடுத்துருச்சு. அப்போல்லாம் வந்து கூழ் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க. சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டாவே போதும் நிறைய பேர் வந்து வருவாங்க அம்மா வீட்டுக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் வந்து வராங்க. அப்போலாம் வந்து ஃபுல்லாகவே காலி ஆகிடும். வீட்டில் இருக்க கூழே வந்து பத்தாது. பெரிய குண்டானில் வந்து காசுவாங்க, அடுப்பில் தான் வந்து காசுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கேஸ் ஸ்டவ்லேயே வந்து காசுறாங்க அம்மா. அப்போலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வரதில்லை. ஒருத்தர் 2 பேர் மட்டுமே வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வராங்க, அவ்வளோதான். இந்த மாதம் கூழ் குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அம்மனுக்குன்னு சொன்னாதான் நம்ம இந்த மாதம் வந்து கூழ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் அது மாதிரி வந்து வச்சுருக்காங்க சென்டிமெண்ட்டாக. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, வெயில் அடிக்கும் மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த கிளைமேட் நம்மளுக்குலாம் ஒத்துக்காதுன்றதுக்காக இந்த கெவுரு வந்து நம்ம சாப்பிட்டானா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றதால நம்மளுக்கு வந்து இதை வந்து அந்த காலத்தில் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். கூழே வந்து குடிக்காதவங்களாம் வந்து இருக்கிறாங்க.
நான் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே குடிப்போம். நான் ரேவந்துமே நல்லா வந்து விரும்பி வந்து கூழ்லாம் வந்து குடிப்பான். அதெல்லாம் வந்து குடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றதே கிடையாது. எல்லாம் வந்து வாங்கி நல்லா வந்து ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து கூழ் மட்டுமே குடிச்சிட்டு அப்படியெல்லாம் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து கூழ் பிரியர்கள் நாங்க எல்லாருமே. நல்லபடியா அம்மா வீட்ல வந்து கூழ் ஊத்தி முடிச்சுட்டு நான் வந்து மதியம் போலயே வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிட்டேன். இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு சூப்பரான ஒரு vlogல வந்து பாக்குறேன். பாய்.